அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும், அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஸ்ரீகுரு ஜோதிட அஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம், அந்த மையத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் இதனுடைய நிறுவனர் விஜயகுமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நம்மளை கேபி முறையில், நீங்கள் கேபி முறையில் விரிவாக பல விஷயங்களை சொல்கிறீங்க, வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தையும் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, அதனால் பேசுங்கன்னாரு. பேசிடுவோம். அதாவதுங்க, இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. இன்றைக்கி பல்வேறு குடும்பங்களை ஆட்டி படைக்கிறது. முன்னாடிலாம் காதல் திருமணங்கிறது ரொம்ப ரேராக நடக்கும். ரொம்ப காதல் திருமணங்கிறது நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக காதல் திருமணம் நடக்குது. வீட்டிலே சொல்லிடுறாங்க, கல்யாணத்தை பையன் லேட் பண்ணுறான்னு வச்சுங்க, கல்யாணத்தை லேட் பண்ணுறான் பையன் அப்படின்னா, ஏதாவது பொண்ணுக்குன்னா லவ் பண்ணண்டா, ஏண்டா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி போயிருக்கு. அதாவது பேரண்ட்ஸுடைய மனநிலை அதை நோக்கி போயிருக்கிறது என்பது உண்மை. அதுவும் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ யாருங்க காதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். இப்போ யார் காதல் பண்ணுவாங்க? அதற்கு ஜோதிடத்தில் விதி என்ன? பாரம்பரிய முறையில் ஜோதிட விதி என்ன? பாரம்பரிய முறையில் ஜோதிட விதி 5-7 சம்பந்தம். லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் இருவரும் இணைந்திருந்தால் எங்கே வேணாலும் இருக்கலாம், அது காதல் அப்படின்னு 5-7 சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மாதிரி 5ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவருடைய சாரத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி அதுவரை சாரம் ரெண்டும் எங்கேயாவது இணைவு பெற்றாலும், சாரநாதன்கள் கூடினாலும் காதல் திருமணம் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விதிகள் இருக்குது இப்போ பாரம்பரியத்தில் காதலை சொல்கிறதுக்கு. ஆனால் கேபி சிஸ்டத்தில் தான் ரொம்ப ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படின்னு ஏன்னு சொன்னால், இங்கே அகம்புறம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதகமே அகம்புறம். இதை நீங்கள் எங்கே போனாலும் நான் இதை விட மாட்டேன். அகமும் புறமாக இருக்குது. நம்ம வாழ்க்கை முறை என்பதே அகமும் புறமாக இருக்கிறது. அக வாழ்க்கை, புற வாழ்க்கை இரண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ அந்த அகத்துக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்குது, புறத்துக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும்னா ஜோதிடர்களுக்கு முதல்ல தெரியணும். அதை மக்களுக்கு தெரிவிக்கணும். ஜோதிடர்களுக்கே அகத்துக்கு எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சுருக்கு, புறத்துக்கு எந்த கிரகம் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்குன்னு தெரியலைன்னா அவர்களால் முழுமையாக சரியாக பலன் சொல்ல முடியாது. அப்போ படிக்கும் காலத்தில் அதிகமான காதல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. படிக்கும் காலத்தில், ஏன்னா படிக்கும் காலம் இளமை பருவம், ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, விக்ரஸாக இருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக செயல்படும். ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக செயல்படுறவங்க தான் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. நல்ல மார்க் வாங்குற நல்லா படிக்கிறவங்க காதல் வலையில் சிக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, பிரில்லியண்ட்டான பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணு தான் காதல் வலையில் அதிகமாக காதலில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது கேபி சொல்லுது. ஏன்னா அது உயிர் பாவங்கள், ஒற்றைப்படை பாவங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது காதல், அன்பு, பாசம் இது எல்லாம் அதிகமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். அதனால் அவங்க ஸ்கூலில் படிக்கும் போதோ காலேஜில் படிக்கும் போதோ காதல் வயப்படுவது அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக காதல் வயப்பட்டு காதல் பண்ணுறவங்க அப்போ அவங்களுக்கு திருமணம் நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரல. பிடிப்புன்னா பொருளாதார ரீதியாக ஒரு ஆண் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஆனால் பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் வேலை வாய்ப்புக்கு போகலை. அதனால் அந்த காதலை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. அந்த காதலை, ஏன்னா இன்றைக்கி நிறைய திருமண பொருத்தம் பார்க்குறது காதல் நமக்கு தெரியுது. இந்த காதல் இப்பொழுது வந்ததில்ல. பள்ளி பருவத்தில் +2 அந்த டயத்தில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் கல்லூரி டயத்தில் தான் இந்த காதல் வந்திருக்கு. ஆனால் அந்த காதல் இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகுது. இந்த காதல் இப்பொழுது ஏற்பட்ட காதல் இல்லை அப்படிங்கிறத என்னால் நான் சொன்னால், ஆமாங்க, இந்த படிக்கிற காலத்திலே இந்த லவ் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தெரியல, இப்போ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிற. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் காரணம்.
அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு பொருளாதாரம் இல்லை, இன்னும் வேலைக்கு போகலை, வேலை கிடைக்கல, படித்து முடிச்சிருக்கார் இப்போ தான். அதனால் காதலை கல்யாணமாக ஆக்கிறதுக்கு அவர் யோசிக்கிறார், காதலை கல்யாணத்தை நடத்துறதுக்கு யோசிக்கிறார். இந்த காதல் வந்து அப்போ நடத்த மாட்டாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னா அவர் வேலைக்கு போனோடனே அந்த காதலை வெளிப்படுத்தி அதை கல்யாணத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது நடைமுறை. அப்போ எப்படி சார் இருக்கணும் அமைப்புன்னா, இதில் ஒன்றுமே இல்லை. கேபி முறையில் 5ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும், லக்ன பாவம் ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும், சுக்கிரன் ஒற்றைப்படையாக இருக்கணும். இவங்க இது 3 ஒற்றைப்படையாக அமைந்து விட்டால் அவர்கள் காதல் நிச்சயம் காதல் செய்வார்கள். அந்த 5ஆம் பாவத்தினுடைய தசாபுத்தி வந்துடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக காதலில் வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சுவிட்சு ஆன் ஆகிடும். அப்படி ஆன் ஆகும்போது அந்த காதல் அவங்க நடக்கும். அது காதல் கல்யாணத்துக்கு போகுமானா 7 தொடர்பு போச்சுன்னா கல்யாணத்து வரைக்கும் போகும். அப்போ எல்லா காதலும் ஏங்க கல்யாணத்துக்கு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எல்லா கல்யாணமும் காதலும் கல்யாணத்துக்கு போகாது. ஏன்னா அங்கே காதலுடன் கூடி ஒரு விவகாரமும் வந்துடுவாங்க. 8 சம்மந்தப்பட்டு விட்டால், 6, 8, 12 இதில் எது ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த காதல் முறிவு ஏற்படும். 8, 12லாம் சம்மந்தப்பட்டால் காதல் பண்ணவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிதடியாகி அந்த காதலால் உயிர் பிரிகிற அளவுக்கு போகும் என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும். ஏன்னா 5ஆம் பாவத்தில் ஒற்றைப்படை பாவங்கள் மட்டுமே தொடர்பு இருந்தால் அந்த காதல் சூப்பராக போகும். 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒற்றைப்படை பாவங்களாக இருந்து தசாபுத்தி நடத்தினால் காதல் கல்யாணம் கன்ஃபார்மு. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 8, 12 ஒரு கலப்பு வந்துருச்சுன்னா விஷமம் மாதிரி அது கலப்பு வந்துருச்சுன்னா காதலில் தோல்வி, அடிதடி, போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் நடக்கும். இதுதான் காதலுக்கு ரூலு. அப்போ 5ஆம் பாவம் என்பது காதல், அதற்கு 3ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணும். 3ஆம் பாவம் என்பது தகவல் தொடர்பு, லக்னம் சப்போர்ட் பண்ணதும் அதுதான் அவர் காதலனோ காதலியோ. அப்போ 1, 3, 5, 7 இப்படி போயிட்டே இருந்ததுன்னா காதல் சூப்பராக அவருக்கு கைகூடும். சுக்கிரனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏங்க சுக்கிரன் தாங்க இன்பத்துக்கு அதிபதி, சந்தோஷத்துக்கு அதிபதி. அவர் இல்லைன்னாக்கா உலக இன்பமே இல்லை. அதனால் சுக்கிரன் ஆசை வரணும் இல்லையா, ஒருத்தனுக்கு ஆசை வரணுன்னாலே சுக்கிரன் வேணும். அப்போ அந்த ஆசையை தூண்டி விடுவது சுக்கிரன். அவர் சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருக்கணும்னா ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பில் கொண்டிருக்க வேண்டும். லக்கணமும் ஒற்றைப்படையாக இருக்கணும். 3ஆம் பாவம் ஒற்றைப்படை, 5ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்து 7ஆம் இடமும் ஒற்றைப்படையாக இருந்தால் அவர் காதல் திருமணம் செய்வது நிச்சயம் காதல் திருமணம் செய்வார். இங்கே பாருங்கள், ஒரு ஜாதகம் வந்து கையில் வச்சுருக்கிறேன். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், கீழே இருக்கிறதுலாம் அகம் சார்ந்த கிரகங்கள். 2 கிரகத்தை விட தாண்டி 9 கிரகங்கள் அகம் சார்ந்த விஷயத்தை கையில் வச்சுருக்கு. அப்போ மொத்தமே 9 கிரகம், 2 கிரகம் போச்சுன்னா மிச்சம் 7 கிரகம் ஒற்றைப்படை பாவங்கள் சிறப்பாக இருக்குது. சிறப்பானா 78 ஆரம்பித்து 88 வரைக்கும் 89 வரைக்கும் பர்சன்டேஜ் வச்சுருக்கு. அப்போ இவர்கள் தசாபுத்தி நடத்தினால் நன்றாக படிக்கிறது மட்டும் இல்லை, காதலும் செய்வார்கள். இந்த காதல் ஓவராக போச்சுன்னா படிப்பு சில நேரத்தில் கட்டாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காதல்லையே அதிகமாக செலவு பண்ணி படிப்பை விட்டுருவான். அதனால் இப்படி ஜாதகமை பார்த்தவொடனே நமக்கு தெரியும். கேபி முறையில் நீங்கள் கிரகங்கள்லாம் போய் எங்கே நிற்கிது, எங்கே பார்க்குது, எங்கே நீ எதில் சாரம் வாங்கியிருக்கெல்லாம் பார்த்து நம்ம எடுப்பதை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தவொடனே தெரிஞ்சிடும். பார்த்த உடனேயே தெரிந்துவிடும் இந்த காதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. அப்போ 5ஆம் பாவம், 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் பலமாக இருந்தால் 11 தொடர்புனா திருப்தியான காதலுங்க. 11 என்பது திருப்தி. 11ஆம் இடம் திருப்தி. இங்கே வரும்போது திருப்தியான காதல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ படிக்கும் காலங்களில், இளமை காலங்களில், இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா 3ஆம் இடமும் நல்லா இருந்துச்சுன்னா பயம். 3ஆம் இடம் தான் வீர தீர தைரியம். அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லா இருக்குங்கிறது இங்கே ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அகம் வலுத்திருக்க வேண்டும், ஒற்றைப்படை பாவம் வலுத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவங்க காதல் பண்ணுவாங்க கன்ஃபார்மு. நான் எத்தனையோ ஜாதகத்தில் கேட்டு உறுதி பண்ணியிருக்கேன். அதுபோல் இந்த காதல் வந்து இன்னொரு இடத்துல நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. என்னென்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஜாதகம் வந்து பார்க்குறது கிடையாது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட பார்க்குறது கிடையாது. யார் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்பா அம்மா
சில நேரத்தில் அவருங்க சொந்தக்காரவங்க யாராவது அந்த ஜாதகத்தை கூப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட காமிக்கிற நிலைமை இருக்குது. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் இவங்க ஜாதகத்தை மட்டும் நம்மகிட்ட எடுத்து வந்து காமிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோ அந்த பையனோ இன்றைக்கி கண்டிஷன் என்ன, அந்த பையன் காதல் ஏதாவது இருக்கிறாங்களா, அந்த பொண்ணு வேறு ஏதாவது காதல் வயப்பட்டிருக்காங்களா என்பதை நாம் இங்கே ஜோதிடர் தான் நம்ம பார்த்து சொல்லணும். நீங்கள் பாட்டில் பொருத்தம் வந்து ஜாதகம் பொருத்தம் கேட்குறாங்க, பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் கேட்குறாங்க, உடனே 10 பொருத்தம் இருக்கா 7 பொருத்தம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் மேட்சிங் போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லா பொருத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவன் காதல் பண்ணிக்கிட்டு போயிடுவான். அந்த பொண்ணு காதல் பண்ணிக்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் இப்போ என்ன பொசிஷனில் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க. ஒன்று ஆண் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறானா அல்லது காதலில் இருக்கிறானா, பெண்ணு தயாராக இருக்கா அல்லது காதலில் இருக்கா, அதை அந்த கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குதா, இதெல்லாம் நீங்கள் அப்போது ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் பொருத்தம் போட்டு கொடுத்து 4 குறிச்சிட்டிங்கன்னா அங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அதனால் இதை துல்லியமாக பார்க்கணுன்னா இந்த கேபி முறை ரொம்ப உதவியாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணு வேணாம்ப்பா, ஏங்க சார் என்ன சார் வேணான்றீங்க, இந்த பொண்ணு காதலில் இருக்குதுங்க, ஆல்ரெடி இந்த பொண்ணு காதலில் இருக்கிறது, இந்த பொண்ணு வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ காதல் செய்து கொண்டு இருக்கிறது, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை விட்டார்ட்டு நான் சொல்லிடுவேன். அதுபோல் சில பெண் வீட்டுக்காரங்க கொண்டு ஜாதகத்தை கொடுப்பாங்க, பையன் ஜாதகத்தை. அப்போ பையன் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது, சார் இந்த பையன் வேண்டாம் சார், ஏன் சார் நல்ல பையனாக இருக்கிறான், எல்லாம் விசாரித்த வகையில் நல்லா தான் இருக்குது, நல்ல பையனாக இருக்கிறான், குடும்பம் நல்ல குடும்பம், அதெல்லாம் ஓகே சார். பையன் இப்போ லவ்வில் இருக்கானே, என்ன பண்ணுவீங்க, பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பையனுக்கு அவன் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவனுக்கு இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் நெருக்கமாக போய் உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு வாடான்னு சொல்லும் போது அப்போ முட்டி சில பேர் சொல்லுவான், சில பேர் சொல்லாமல் அப்படியே இழுத்த கடைசி நேரத்தில் கழுத்தை அறுத்துருவான். கடைசி முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே, ஏன்டா நின்று நம்மளை மானம் அவமானம் நம்ம அடைய வேண்டியிருக்கும். சில நேரத்தில் அப்படியும் நடக்கும். அதனால் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜாதகம் பொருத்தத்துக்கு வராங்கங்க, திருமண பொருத்தத்துக்கு வரும்போது ஜாதகத்தில் காதல் இருக்கிறதா, இப்போ கிளியராக இருக்கா, ரூட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அல்லது ஏற்கனவே காதல் பண்ணியிருப்பாங்களா, அந்த காதல் எப்போ வந்தது, அதுலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்களா, இன்னமும் அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்காங்களா. சார் ரொம்ப சிக்கலான விஷயம் இந்த திருமண பொருத்தம். இப்போ காதல் தான் பேசுகிறதுக்கு வந்தேன், காதலுக்கு அடுத்தது திருமணத்துக்கு போயாச்சு, காதலுக்கு அடுத்தது திருமணத்துக்கு போயாச்சு, வேறு வழி இல்லை. காதலுக்கு அடுத்தது திருமணம் தானே, 5ஆம் பாவனுடைய பரிணாம பாவம் 7ஆம் பாவம், அதனால் காதல் பண்ணால் அடுத்தது திருமணம். அப்போ காதலுக்கு என்ன ரூலுன்னா ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கணும். 5ஆம் பாவம், குறிப்பாக 5ஆம் பாவம் தான் காதல். 5ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் அப்போ ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தசாநாதனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணினால், சுக்கிரனும் உதவிகரமாக இருந்தால், லக்னமும் உதவிகரமாக இருந்தால் 100% அந்த காதல் இருக்குதுன்னு அடித்து சொல்லுவானாலாம். அது நீங்கள் என்ன போய் விசாரிச்சுட்டு வாங்க. ஏங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என் பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு பெண்ணுடைய பேரண்ட்ஸும், அது மாதிரி பையன் அவ்வளோ சூப்பரான பையங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அவன் அதெல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க அப்படிங்க எப்படிங்கப்பாங்க. பார்த்தா அங்கே காதல் இருக்கும். இங்கே ஜோதிடம் தப்பு பண்ணாதுங்க, எங்களுக்கு தான் இங்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்க. நம்ம தான் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இங்கே க்ளீனாக காமிச்சிடும். இந்த பேப்பரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது இந்த 9 கிரகங்களும் காமிக்கும். அதே மாதிரி இந்த 12 பாவங்களும் காமித்து விடும். 12 பாவங்களும் காமிக்கும், பக்காவாக காமிச்சிடும். அப்போ இந்த திருமண பொருத்தத்துக்கு வரும்போது காதலை பார்க்க வேண்டும், திருமணத்தை பார்க்க வேண்டும், வீர தீர தைரியத்தை பார்க்க வேண்டும். தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தை பார்க்கணுங்க. வீரியஸ்தானம் இல்லாமல் திருமண பொருத்தமே இல்லை. வீரியஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீரியம் இல்லாத பையனுக்கு கல்யாணம் கொடுத்து என்ன பண்ணுறது? ஒரு ஆணாக இருக்கிறானா அதை இங்கே போய் செக் பண்ணுறது, 3ஆம் பாவத்தை செக் பண்ணணும். அதுதான் வீர தீர தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். லக்னஸ்தானம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா, சுக்கிரன் நல்லா இருக்குதா. அப்போ இதெல்லாம் பார்த்தா தான் திருமண பொருத்தம் பார்த்து நம்ம ஓகே பண்ணோம். அந்த தம்பதியர்கள் நீண்ட நாட்கள் தாம்பத்தியம் இருக்கும்.
அவர்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்துவார்கள். குழந்தை பேர் கிடைக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், சந்ததி கிடைக்கும், அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் இந்த உயிர் பாவங்களை சிறப்பாக கவனித்து திருமண பொருத்தம் போட வேண்டும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது உயிர் பாவங்களை கவனிக்க வேண்டும். உயிர் பாவம் மட்டும் இருந்தால் போதுங்களா அப்படின்னா அடுத்த கட்டமாக பொருள் பாவத்தையும் பார்க்கணும். ஏன்னா இவன் பொருள் சம்பாதிப்பானா? உயிர் பாவம் வலுத்து இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க, அது மட்டுமே போதுமா வாழ்க்கைக்கு? அது மட்டும் பத்தாது, பொருள் பாவமும் வேணும். அப்போ நிலையான உத்தியோகம் இருக்குதா, நிலையான வருமானம் இருக்குதா, நிலையான வேலை, இவருக்கு நிலையான உத்தியோகம் இருந்தால், வேலை இருந்தால் நிலையான வருமானம் இருக்கும். அது நீண்ட காலம் இருக்கிறதா? ஏதோ தற்காலிகமாக வேலை வந்துச்சு அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் இருப்பான், கல்யாணம் முடிஞ்சிடும், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை போயிடும். அந்த வேலை போகிறதுக்கு பெண்ணுடைய ஜாதகமும் ஒரு 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 விஷயத்தை செய்யும். அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த பெண் வந்ததுக்கு பிறகு, திருமணத்துக்கு பிறகு, இந்த பெண் இணைந்த பிறகு அவனுடைய வேலை இன்னும் ப்ரொமோஷனில் போவானா அல்லது வேலையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து விடுமா இந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் அதையும் அந்த அளவுக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வேலை வாய்ப்பு சம்பாரிச்சிட்டு இருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை போயிடும், சம்பாத்தியம்லாம் ஆளாக மாறுவான். அதையும் கவனிக்க வேண்டும். அதுலேயும் கணக்கு பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் பார்க்குறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, இருக்கிறதுலே வெரி காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு எதுன்னா திருமண பொருத்தம் தான். அப்போ வருமானம், நான் எத்தனையோ ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்கும், ஆனாலும் வேண்டாம்னுடுவேன். ஏன் சார் நல்லதானே பொருத்தம் இருக்குது, நல்ல ஜாதகமாக இருக்குது, நல்ல பையனாக இருக்கேன், பரவாயில்லம்மா, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பையனை வச்சு சாப்பாடு போகிறதுனா சொல்லுங்கள், நீங்கள் சமாளிக்கிறதுக்கு வேணால் சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயா என்ன சொல்கிறீங்க, இந்த பையனுக்கு நிரந்தர வருமானம் இல்லை, நிரந்தரமாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வழி இல்லை, ஜாதகம் அவ்வளோ சப்போர்ட்டாக இல்லை, பொருளாதார ரீதியாக வீக்கான ஜாதகம், ஆனால் அக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அந்யோன்யாக இருப்பான், பெண்ணுக்கிட்ட அன்பாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், தாம்பத்திய சூப்பராக இருக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாம் இருந்தும் என்ன இருக்காதுன்னா பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவாங்க. பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்போ தான் சுதாரிப்பாங்க. ஆமாங்க, அது முக்கியம் இல்லைங்களா, ஒரு ஆணுக்கு சம்பாத்தியம் முக்கியம் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரத்தில் அதையும் காம்ப்ரமைஸ் ஆகும். எந்த இடத்துலன்னா பொண்ணு நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நிரந்தர வேலை இருக்குது, லைஃப் முள்ள சம்பாதிக்கிற பொண்ணாக இருந்தால் அதை சொல்லி இந்த பொண்ணு காப்பாற்றுமா, இந்த பையன் சம்பாதிக்கலாம், இந்த பொண்ணு அதனுடைய சாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கல்யாணம் பண்ணுவீங்க, 2 பேரில் ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சாலே குடும்பம் ஓடும், கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். இப்படி அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. மேலோட நம்ம பார்த்துட்டு பொறுத்தம் இருக்குது, இந்தாங்க இப்போ கல்யாணம் பண்ணுங்கன்னு போகக்கூடாது. நாளைக்கு இவங்களுக்கு பொருளாதாரம் அவசியமாக இருக்குது, அதையும் இந்த எப்படி அவங்க சம்பாதிப்பாங்கங்கிற விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு திருமண பொருத்தத்தை பார்க்க வேண்டும். இப்போ திருமண பொருத்தத்தில் எத்தனை சப்ஜெக்ட் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு முழுமையான ஆணாக இருக்கிறானா, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா, அவனுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு பெண்ணுக்கு தகுதி இருக்கா, அதுக்கப்புறம் குழந்தை பேர் இருக்கா, அவன் நல்ல அன்போட அரவணைப்போடு இருப்பானாங்கிற விஷயங்களை அங்கே பார்க்கணும். நீண்டகால தாம்பத்திய உறவுங்கிறது இருக்குதா, அந்யோன்யம் இருக்குதா அப்படிங்கிற பார்க்குறோம். 3வது இந்த பொருளாதாரங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இருவரில் ஒருவர் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து தான் பொருத்தம் போடணும். இல்லைனா 2 பேரும் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஆளாக இல்லைன்னு வச்சுங்க, அவங்க விரக்தி ஆகிடுவாங்க. நாளைக்கு குழந்தை குட்டிலாம் ஏன்னா இவங்க பொருளாதாரம் வீக்கானாலே குழந்தை குட்டிகள் அதிகமாக கிடைக்குங்கிறது ஒரு ரூலு. அதனால் இவங்க வீக்காகி என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வெவ்வேறு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சமூகத்தில் வாழ்கிறதுக்கு. அதனால் திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் கவனித்து 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கிறத மட்டும் கவனித்து பொருத்தம் போடக்கூடாது. அதை தாண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த சமூகத்தில் வாழ வேண்டும், அவங்க சர்வைவல் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நெருக்கடியான சூழல் இருக்குது, பொருளாதாரம் அதாவது விலைவாசி உயர்வு என்பது போயிட்டே இருக்குது, அதை இவங்க டேக்கிள் பண்ணணும். நாளைக்கு குழந்தை வந்தால் அதை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவங்களுக்கு காசு வேணும், வண்டி வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரம் தேவையாக இருக்குது. அதை அவர் எப்படி அடைவார்கள்?
அதுக்கு என்ன வழி, ஜாதகத்தில் என்ன வழி இருக்குது, அதையும் பார்த்து நம்ம பொருத்தம் போடணும். இதெல்லாம் கவனிக்காமல் பொருத்தம் போட்டாச்சுன்னா இதனால தான் பின்னாடி பிரச்சனை வர்றது. நான் ஜாதகம்லாம் பார்த்தங்கன்னு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க முடிச்சிருவாங்க. அவர் தாங்க ஜாதகம் பார்த்தாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஜாதகம் பார்ப்பவர்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க, பொருத்தம் இருக்கான்னு தான் கேட்குறீங்க. வந்த உடனே நீங்கள் கேட்குறது பொருத்தம் இருக்குதா, 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா, அதை தாண்டி உட்காந்து கேட்கணும். என்னென்ன கேட்கணும், நாளைக்கு பொருளாதாரத்தில் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், பொருளாதாரம் நிரந்தர வருமானம், இந்த கணவனாக வரக்கூடியவன் நிரந்தர வருமானத்தை ஈட்டக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லது இந்த பெண் மூலமாக வருமானம் குடும்பத்துக்கு இருக்கா. ஏன்னா எந்த சூழ்நிலையும் ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு இருந்தால் சமாளித்து போகலாம். இதெல்லாம் கேட்கணும். லைஃப் எப்படி ஓடும், நாளைக்கு சொந்த வீடு அமையுமா, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த வீடு கட்டுவாங்களா, வாங்குவாங்களா, வாகனம் வாங்குவாங்களா, இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஓகே சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் வீடெல்லாம் வேணாங்க என்கிட்ட இருக்குது, நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா விட்டுடலாம். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு திருமண பொருத்தத்தை நம்ம கவனிக்கணும். அப்போ திருமண பொருத்தத்துக்கு வரும்போது காதல் இருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கணிக்காமல் பார்க்காம திருமண பொருத்தம் சொல்லக்கூடாது. இல்லை சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி கல்யாணம் முடிஞ்சிடும், பின்னாடி வாழ்க்கை அது தெரிஞ்சு போய் அது ஒரு பிரிவுக்கு காரணமாக அமைந்துவிடும். அப்போ இப்போவே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்போ திருமண பொருத்தம் பார்க்குறோன்னா நம்ம என்ன பார்க்கணும், காதல் இருக்குதா, 2 பேருக்கும் காதல் இருக்குதா. எத்தனையோ ஜாதகத்துக்கு சொல்லிட்டேன், இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கு, இந்த பையன் பார்த்திங்கன்னா லவ்வில் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பொருத்தம் போடணும். இல்லைன்னா அங்கே இப்போ நீங்கள் பொருத்தம் போடுறது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இளமையில் காதல் யாருக்குன்னு சொன்னால், இளம் வயதிலேயே 5ஆம் வீட்டு சப்ளாடு ஆக்டிவேஷனில் வந்துருச்சுன்னா, தசாபுத்தி சாதகமாக இருந்து சுக்கிரனும் சிறப்பாக இருந்தால் அவங்க இளமையில், அதாவது அந்த 10th +2 10th காதல் பண்ண ஜாதகம் என்கிட்ட இருக்குது, +2 காதல் பண்ண ஜாதகம் இருக்குது, காலேஜில் காதல் பண்ண ஜாதகம் இருக்குது, இன்னும் கேட்க போனால் 8வது படிக்கும்போது காதல் பண்ண ஜாதகம் என்கிட்ட இருக்குது. 8ஆம் கிளாஸு என் பொண்ணுடைய கிளாஸ்மேட்டு 8ஆம் கிளாஸு, அந்த ஜாதகம் வருது என்கிட்ட, காதல் காமிக்குது. நான் எப்படா சின்ன பிள்ளைப்பா 8வது படிக்குதியா, அது எப்படியா காதல் பண்ணும் இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மாமங்காரன் கூட்டிகிட்டு போய் கல்யாணமே பண்ணிட்டான். இல்லீகல் திருமணம், அது இன்னும் வயசே வரல, இல்லீகல் திருமணம் நடந்துருச்சு. ஆனால் இங்கே நமக்கு ஜாதகம் சரியாக காமிக்குது. நம்ம இந்த சின்ன வயசில் காதலான்னு யோசிக்கிறோம். ஆனால் காதலுக்கு கண் இல்லம்பாங்க. அப்போயும் அந்த இடத்துலையும் காதல் வந்தது. அப்போ நமக்கு என்ன ரூலுன்னா, 5ஆம் பாவத்தினுடைய சப்ளாடு அங்கே ஆக்டிவில் வந்தால், 5ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் ஆக்டிவில் வந்தால், லக்னம் சப்போர்ட் பண்ணால், சுக்கிரன் சப்போர்ட் பண்ணால் காதல் கன்ஃபார்மு. என்ன வயசாக இருந்தாலும் இந்த பரவாயில்ல, 8ஆவதுலேயும் வரும் 7ஆவதுலேயும் வரும். புரியுதுங்களா? அதனால் ரூல் இங்கே கிளியராக இருக்குது. இந்த ரூலு கிளியராக இருக்குது. அந்த ரூலு அந்த இடத்துல ஆக்டிவேஷன் வந்துருச்சுன்னா அந்த ஆக்டிவேஷன் நடக்குதுங்கிறது நிரூபிக்குது ஜாதகம். அப்போ நம்மகிட்ட திருமண பொருத்தத்துக்கு வரும்போது காதல் இருக்கான்னு நான் பார்ப்பேன். 5ஆம் பாவ சப்ளாடு எப்போ ஆக்டிவேஷனில் வந்துச்சு, ஒரு 10 வயசில் வந்திருக்கு, 12 வயசில் வந்திருக்குன்னா விட்டுடலாம். அது அந்த நேரத்தில் எங்கடா காதல் விட்டுரு, 10 வயசுனாக்கா என்ன ஆச்சு, 5வது 6வது படிக்குது, விட்டுட்டு போ அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் சரியான வயது காலத்தில் அந்த காதலுக்கான 5ஆம் பாவத்தினுடைய சப்ளாடு அங்கே புத்திநாதன் செயல்பட்டால் கண்டிப்பாக காதல் நடந்திருக்கும்ங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தோன்னே தெரியும் எங்களுக்கு. கேபி சிஸ்டத்தில் தடவிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இங்கே எல்லாம் கிராஃப் படத்தை பார்த்தே நாங்கள் பலன் சொல்லிடுவோம். இங்கே எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேனு ரிப்போர்ட் இது தப்பே பண்ணாது, பக்காவாக எடுத்துருவோம். அது சரியாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி நீங்கள் எல்லோரும் ஜாதகம் நோட்டு வச்சுருப்பீங்க, ஜாதகம் எழுதி வச்சுருப்பீங்க, எல்லாம் கட்டத்தை போட்டு வச்சுருப்பீங்க. இப்படி உங்களுக்கு படம் வேணும், கிராஃப் வேணும், இதை பார்த்து என்னான்னு தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அகம் வலுத்திருக்கிறதா புறம் வலுத்திருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பினா உங்களுக்கு ஜாதகம் போட்டு ஃப்ரீயாக அனுப்புகிறேன் சார், ஃப்ரீயாக தரேன். ஏன்னா எனக்கு இந்த கேபி சிஸ்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போகணுங்கிறது மிக ஆர்வமாக இருக்கிறேன். அதனால்
உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாதகம் எழுதி வச்சுருக்கீங்களா, அது மாதிரி இதில் ஒரு ஜாதகம் போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஜாதகம் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னுடைய செல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கல்வி, இதை 3 4 அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகம் போட்டு அனுப்பி வைக்கிறேன். இதை பாருங்கள். உங்கள் ஜாதகம் என்ன செய்ய போகுது, இப்போ நடக்கிற தசாபுத்தி அகமா புறமா என்ன சாதிக்க வந்திருக்கிறோம் அந்த உலகத்துக்குங்கிறத க்ளீனாக படம் போட்டு தர்றேன், வச்சுங்க. ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறேங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் போட்டு தரேன்னு சொல்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல் இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீகுரு அஸ்ட்ரோ அக்னாமி நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.